வணக்கம். கதையை முழுவதும் கேளுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். கதையை தொடர்ந்து கேட்க முன் சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். என் பெயர் திவ்யா. எனக்கு 26 வயதாகிறது. சாதாரண ஒரு வீட்டு திருமணமான பெண். ஆனால் என் உள்ளம் சாதாரணம் இல்லை, அது உணர்ச்சிகளாக நிரம்பியது. அன்பை மிகவும் மதிப்பவள் நான். என் உடல் அமைப்பு சுமார் 28-34 அளவு வெண்மையான நிறம் கொண்டவள். நீளமான கருப்பு முடி. இரவு நேரங்களில் அவிற்று திறந்து விட்டால் அது என் முதுகை முழுவதும் மூடிக்கொண்டு மெதுவாக விலகும். மக்கள் அடிக்கடி சொல்வார்கள், உன் கண்கள் பெரியதாகவும் காஜல் இட்டது போல் அழகாக இருக்கின்றது என்று. என் உதடுகள் கொஞ்சம் சிவந்த நிறத்தில் இருக்கின்றது என்றதும் நான் சிரித்து விடுவேன். ஆனால் அந்த வார்த்தை ஒரு பெண்ணாக என் மனதில் எங்கோ பாதித்துவிடும். எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகளாகிவிட்டது. என் கணவர் ராகுல். அவர் ஒரு தனியார் வங்கியில் பெரிய மேனேஜராக வேலை செய்கின்றார். பெரும்பாலும் அமைதியானவர். காலையில் சீக்கிரமாக கிளம்பி விட்டார். இரவு மிகவும் தாமதமாக தான் வீட்டுக்கு திரும்புவார். வாழ்க்கையும் சீராக தான் ஓடிக்கொண்டிருந்தது. என் பிறந்த வீட்டில் நான் நல்ல செழிப்போடு வளர்ந்தவள். என் வீடு நல்ல வசதியாக இருந்தாலும் என் புகுந்த வீட்டில் நான் தான் என் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ராகுல் வீட்டில் அவர்கள் அம்மா அப்பா சிறுவயதாக இருக்கும்போது இறந்து விட்டார்கள். ராகுல் தான் தன்னம்பிக்கையுடன் படித்து வளர்ந்தவன். இன்று அவர் தம்பியை படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார். எங்கள் வீட்டில் 3 பேர் தான். நான், ராகுல், அவருடைய தம்பி விக்கி. விக்கி 22 வயதில் பிகாம் இறுதியாண்டு படிக்கின்றான். உயரமான உடல், ஜிம்மு செல்லும் பழக்கத்தால் அகன்ற தோள்கள், கட்டுக்கோப்பான உடல். அவன் சிரிக்கும் போது கன்னத்தில் ஒரு சிறிய கொலி விழுகும். அந்த சிரிப்பு யாருடைய மனதையும் எடுத்துக்கொள்ளும் என்பது என்னை அண்ணி என்றுதான் அழைப்பான். மரியாதையுடனும் பாசத்துடனும் நடந்து கொள்வான். ஆனால் சில சமயங்களில் நான் சேலை அணைத்து சமையல் அறையில் சமைக்கும் போது காற்றில் என் புடவை அசைந்தாடி கொண்டிருக்கும் போது என் இடுப்பு மெல்லிதாக தெரிந்தால் அவனுடைய பார்வை ஒரு நொடி என்னில் நின்றுவிடும். அது தவறான பார்வையா அல்லது யதார்த்தமான பார்வையா எனக்கு புரியாது. என் மனதை நான் கேட்டுக்கொள்வேன். இன்னும் நான் இளமையாகத்தான் இருக்கின்றேன். அன்றொரு நாள் காலை ராகுல் ஆபீஸுக்கு கிளம்பி விட்டார். நான் சமையல் அறையில் நின்று சமைத்து கொண்டிருந்தேன். அன்று புதியதாக உணவு ஒன்று தயார்படுத்திக் கொண்டிருந்தேன். அப்பொழுது சேமியாவை மெதுவாக வறுத்து கொண்டிருந்தேன். வீட்டில் அந்த வாசனை பரவிய போது விக்கி கல்லூரியிலிருந்து சீக்கிரம் வந்து கதவு அருகே நின்று கொண்டிருந்தான். அண்ணி, நான் உதவி செய்யட்டுமா என்று சிரித்தான். வா என்று நான் சாதாரணமாக தான் சொன்னேன். அவன் என் அருகே வந்து கலக்கிய கரண்டியை பிடித்து என் கையோடு சேர்த்து சுற்ற ஆரம்பித்தான். அண்ணி, உங்கள் கைகள் ரொம்ப மென்மையானது என்றான். மெதுவாக தான் சொன்னான். நான் சிரித்தேன். சமையல் செய்வதற்கு கைகள் தான் கடினமாக இருக்கும் என்றேன். நாங்கள் இருவரும் சிரித்து கொண்டே சமைத்து கொண்டிருந்தோம். சில நேரங்களில் எங்கள் விரல்கள் ஒன்றோடு ஒன்று தொட்டன. அந்த தொட்ட உணர்வு ஒரு நொடியில் நீண்டது போல் தோன்றியது. சேமியா தயாரானது. அதன் பிறகு அவன் சமையல் உணவை எடுத்து என் வாயில் அருகே வைத்தான். டேஸ்ட் பண்ணுங்க அண்ணி என்றான். நானும் சிரித்தபடியே சாப்பிட்டு சூப்பர் என்றேன். மாலை வரை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். விக்கி தனது கல்லூரி விஷயங்களை பகிர்ந்தான். அவன் பேசும்போது எனக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. என் பழைய நினைவுகளை பற்றி அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவனும் ஒன்று ஒன்றாக கேட்டுக்கொண்டிருந்தான். உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஒரு நல்லதுதான். நான் என் கணவரை தவிர யாரிடமும் இப்படி மனம் விட்டு பேசியதில்லை. அன்று முதலாகத்தான் விக்கியுடன் நான் அப்படி பேசினேன். அண்ணி, உங்களைப் போல் புத்திசாலி அன்பான அண்ணியுடன் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்றான். உங்கள் அருகில் இருந்தால் டென்ஷன் எல்லாம் மறைந்து போய்விடும் என்றான். நான் சிரித்தபடி, நீயும் என் பாசமுள்ள தம்பி என்றேன். மாலையில் இதழ் இறங்கிய போது அவன் திடீரென்று சொன்னான், அண்ணி, இன்று இரவு உங்கள் ரூமுக்கு வரேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான். சிறிதளவு புன்னகை செய்தான். நான் முதலில் அதிர்ச்சி அடைந்தேன். பின்பு என் கணவரின் தம்பிதானே என்று அலட்சியமாக எடுத்துக்கொண்டேன். அந்த சிரிப்புக்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் என் உள்ளத்தில் மெதுவாக ஒரு பதட்டம் தோன்றியது. இரவு 11 மணி. ராகுல் ஆழ்ந்த உறக்கத்தில். அறையில் மெதுவாக விளக்கு மட்டும் எரிந்தது. கதவு மெதுவாக தட்டப்பட்டது. என் இதயம் திடுக்கென்று வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கதவை திறந்தேன். விக்கி வெளியே நின்றான். அண்ணி, உள்ளே வரலாமா என்றான். அவனின் குரலில் ஒரு தயக்கம் இருந்தது. அவன் உள்ளே வந்து படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தான்.
நானும் சற்று தள்ளிதான் அமர்ந்தேன். சில வினாடிகளில் அமைதி. எங்கள் மூச்சு சத்தம் மட்டும்தான் கேட்கின்றது. அண்ணி, இன்று வரை நான் இவ்வளவு சாதாரணமாக யாரிடமும் பேசியதில்லை. உங்கள் அருகில் இருந்தால் ஒரு விதமான நிம்மதி கிடைத்தது என்றான். என்ன விஷயம்? கல்லூரி டென்ஷனா என்று நான். அவன் கண்களை கீழே தாழ்த்தி, ஒரு பெண் இருக்கா, அவளிடம் பேசும்போது இதயம் வேகமாக துடிக்கின்றது. உங்களைப் போல் சப்போர்ட்டும் கவனமாக இருப்பவர்களை பார்த்தால் ஒரு வித்தியாசமான உணர்வுதான் வருகின்றது என்றான். அந்த வார்த்தை என் காதுகளில் நீண்ட நேரம் ஒலித்தது. நான் உடனே, அப்படியென்றால் அவளிடம் உண்மையை சொல்லிவிடு என்று பேச்சை மாற்றினேன். அவன் சிரித்தான். அந்த பெண் உங்களைப் போலதான் இருக்காள் என்றான். அவன் மொபைலில் ஒரு புகைப்படத்தை காட்டினான். உண்மையில் அவள் என்னை போல் தோற்றமுள்ள ஒரு பெண். எங்கள் விரல்கள் மொபைலை பிடித்தபோது ஒரு நொடி ஒன்றை தொட்டது. அந்த நொடி நீண்டது போல் தோன்றியது. அண்ணி, உங்களுக்கு எப்பொழுதும் யாரிடமாவது பேசணுமென்றால் என்னை அழைக்கலாம். நான் எப்பொழுதுமே உங்களுக்காகத்தான் இருக்கேன் என்றான். நான் திடீரென்று, சரி, இப்பொழுது போய் தூங்கு, உங்கள் அண்ணன் வந்து விடுவார்கள் என்றேன். நானும் தூங்க வேண்டும், காலையில் சமையல் செய்யணும், நீ உதவி பண்ணு என்றேன். அவன் கதவுக்கு சென்றபோது திரும்பி பார்த்தான். அண்ணி, நாளை சமையல் செய்யும் போது உங்கள் கை மீண்டும் என் கைகளில் இருக்கும் இல்லையா என்று சிரித்தான். நானும் பதில் சொல்ல முடியாமல் கதவை மூடினேன். அந்த இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. அடுத்த நாள் காலையில் ஒரு பெரிய பாத்திரத்தில் பிரியாணி செய்து கொண்டிருந்தேன். மனதில் ஏதோ எழுந்தது. விக்கி குளித்ததும் நேராக வந்தான். அண்ணி, இவ்வளவு பெரிய பாத்திரமா? நான் உதவட்டுமா என்றான். அவன் பின்னால் நின்று என் கரண்டியை பிடித்தான். அவன் கைகள் என் கைகள் மீது பட்டது. அண்ணி, இந்த கரண்டியின் சூடை போலதான் உங்கள் வாழ்க்கையும். மேலே பச்சை உள்ளே சூடு என்றார். நான் வெட்கப்பட்டேன். சரி, சமையலை பார் என்றேன். அவன் மீண்டும், அந்த பெண்ணிடம் பேச நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். உங்களைப் போல் பேசினால்தான், பெண்ணிடம் பேச பழகினால்தான் புரியும் என்றான். அந்த மாலை வீட்டில் நாங்கள் இருவரும், ராகுலும் தாமதமாக தான் வருவான். விக்கி லேப்டாப்பை கொண்டு வந்தான். அண்ணி, இதே பாஸ்வேர்டு பாருங்கள், அந்த பெண்ணிடம் எப்படி பேசணும் சொல்லுங்கள் என்றான். நான் அருகே அமர்ந்து வேலையை பார்த்தேன். அவன் மெதுவாக, உங்களைப் போல் நெருக்கமான உணர்வு யாரிடமும் இல்லை என்றான். நீங்கள் எனக்கு ஒரு வலிமை என்றான். இரவு முடிந்தது. அவன் நாளை முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று சொன்னான். அடுத்த நாள் காலையில் அவன் நேராக வந்தான். அண்ணி, அந்த பெண் என் கிளாஸ்மேட், அவளை நான் ப்ரப்போஸ் செய்யணும். குடும்பத்திற்கும் எப்படி சொல்லுவது என்றான். நான் அமைதியாக இருந்தேன். அவன் தொடர்ந்தான். கடந்த சில நாட்களாக உங்களிடம் நான் நெருக்கமாக இருந்ததும் எனக்கு நம்பிக்கை வரணும் என்பதற்காகவே. நான் தேர்வில் தோல்வி அடையும் போது நீங்கள் இரவு முழுவதும் உட்கார்ந்து படிக்க வைத்தீர்கள். இப்பொழுது நான் பாஸ் ஆகிவிட்டேன், வேலை கிடைத்து விட்டது. உங்களை நான் அம்மா மாதிரி தான் மதிக்கின்றேன். அவன் டபுள் மீனிங் பேசும்போதெல்லாம் வெட்கப்படுவதற்காகத்தான் என்று நினைத்தேன். எந்த தவறும் நடக்கப் போவதில்லை. நீங்கள் எனக்கு ஒரு சிறந்த அண்ணி. என் கண்களில் நீர் கொட்டியது. நான் இவ்வளவு நாட்கள் என் மனதில் உருவாக்கிய குழப்பம் ஒரு நொடியில் கலைந்து விட்டது. அந்த மாலை ராகுல் வீட்டுக்கு வந்தபோது விக்கி எல்லாவற்றையுமே கூறினான். ராகுல் சிரித்தபடி, திவ்யா, நீ குடும்பத்தை வலுப்படுத்தி விட்டாய் என்றார். நாங்கள் மூவரும் சேர்த்து உணவு உண்கின்றோம். விக்கி சிரித்தபடி, அண்ணி, உங்களால் தான் நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றேன் என்றான். அந்த இரவு நான் படுத்து கொண்ட போது ஒரு உண்மை என் மனதுக்கு புரிந்தது. சந்தோஷத்தை இழந்து வந்தாலும் உண்மை பாசம் அதை அகற்றிவிடும். கதை முடிந்தது. நம்பிக்கையை அளிக்கும் வகையில் வந்த உறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தவறாக புரிந்து கொள்ள வேண்டியவை இல்லை. கதையை தொடர்ந்து கேளுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.